ஆனால் தோமா எடுத்த தண்ணீரின் குழி மறையாமல் அப்படியே இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஆகாயத்தில் தண்ணீரை எரியும் போது தோமா இயேசுவின் நாமத்தினால் தரித்து நில்லுங்கள் என்று கூறியபடி காலையிலிருந்து மாலை வரை அப்படியே இருந்தது. எவ்வளவு பெரிய வல்லமையான அற்புதம் அல்லவா! ஜனங்கள் இதை பார்க்க திரளாக வந்து அந்த காட்சியை பார்த்தார்கள். அதை பார்த்தது மட்டுமல்லாமல் இயேசுவையும் ஏற்றுக்கொண்டார்கள். இதன் பின்பு தோமா கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தார். இன்றைக்கு சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரை அன்றைய காலத்தில் விஜயன் என்கிற ராஜா அரசாண்டு வந்தார். மயிலாப்பூரை சுற்றியிருந்த பல கிராமங்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்குள் வந்தன. அந்த நேரத்தில் அவரை கண்டு பொறாமைப்பட்ட ஒரு காளி கோவில் பூசாரி இறந்து போன தனது மகனை புதைத்துவிட்டு தனது மகனை கொன்றது தோமாதான் என்று அபாண்டமாக குற்றம் சுமத்தினாராம். ஆனால் தோமா கொஞ்சம் கூட பயப்படவில்லை, கலங்கவும் இல்லை. அப்படியாப்பா, இப்ப பாரு என்று சொல்லி அந்த மகன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து, மகனே, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து வா என்று கட்டளையிட்டார். அவனும் உயிரோடே எழுந்து வந்தான். அதற்கு பின்னர் அந்த பூசாரியும் ரட்சிக்கப்பட்டார். அதை பார்த்த ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டனர். இப்படி தோமா அனைவருக்கும் இயேசுவை பற்றி கூறி ரட்சிப்புக்குள்ளாக்குவதால் இவருக்கு விரோதமாயிருந்த சில பூசாரிகள் இவர் மேல் கசப்பும் வெறுப்பும் கொண்டனர். ஆகவே சின்னமலை என்ன இடத்தில் வசித்த தோமா இன்று சென்ட் தோமஸ் என்று அழைக்கப்படும் மலைக்கு போய்விட்டார். ஒரு நாள் மாலை வேளையில் தோமா ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு பூசாரி அவர் பின்னால் ரகசியமாக வந்து அவரை ஒரு பெரிய ஈட்டியால் குத்தி கொலை செய்தான். அந்த ஈட்டி மறுபக்கம் வெளிவந்து விட்டது. தோமாவிடம் கல்லால் செதுக்கி செய்யப்பட்ட ஒரு சிலுவை இருந்தது. தோமா அதை கட்டி அணைத்தவாறே இரத்த சாட்சியாக தனது உயிரை துறந்தார். ஆகவே அந்த மலைக்கு புனித தோமாவின் கல்லறை என்று பெயரும் உண்டு. தன்னை ஒரு கோதுமை மணியாக ஒப்பு கொடுத்து அநேக ஊழியம் செய்து அநேகரை ரட்சிப்புள் கொண்டு வந்து கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் இந்த தோமா. இதுவே அப்போஸ்தலனாகிய தோமாவின் வாழ்க்கை வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.